ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்டியாஸ் ஃப்ளேர். இன்றைக்கி வந்து க்யூட்டான ஒரு ஹோம் டெக்கர் பார்க்க போகிறோம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு நான் இந்த மாதிரி ட்ரீ மாதிரி இருக்கிற ஸ்டிக் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அதை ஒன்று எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு சிசர். அதுக்கப்புறம் இது வந்து போன கிராஃப்டில் நான் யூஸ் பண்ணேன். அது மீதியாக இருந்துச்சு கட் பண்ணி வச்சுருந்தது. இதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பெயிண்டிங். நான் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட இருந்துச்சு. அக்ரிலிக் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் பெயிண்ட் வேண்டாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தெர்மாக்கோல் வேணும். தெர்மாக்கோல்னால் அதில் இருந்த சின்ன சின்ன பால்ஸ் நான் எடுத்திருக்கேன். நான் ஃபவுண்டைன் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிறத நான் எடுத்து வச்சுக்குவேன். சும்மா இருக்கிற டைமில் பிரித்து ரவுண்டாக பிரித்து எடுத்து வச்சுக்குவேன். அந்த மாதிரி நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து நமக்கு 30லேருந்து 35 பால்ஸ்குள்ளே நமக்கு தேவை. அதனால் நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி ரவுண்டாக பிரித்து எடுத்துக்கோங்க. ரவுண்டாக தான் இருக்கணும், உடஞ்சா நல்லா இருக்காது. இதே மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சம் திங்ஸ் வந்து காட்டல, அதனால் இப்போ காமிக்கிறேன். ப்ரௌன் கலர் வேணும். ப்ரஷ் எடுத்திருக்கேன், ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜூட் ரோப் இருக்குல்ல, அதுலேருந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது என்கிட்ட, அதனால் நான் அதை எடுத்திருக்கேன். அடுத்தது ஹாட் க்ளூ கன் வேணும். நான் அதை காட்ட மறந்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரீக்கு வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணிக்கலாம். அந்த க்ரீன் கலர் எடுத்து ஃபுல்லாக நான் வந்து ட்ரீ ஃபுல்லாக அடிச்சிடுறேன். இதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டிக் கிடச்சாலும் பண்ணலாம். பிரான்ச்சஸ் நிறையா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பிரான்ச்சஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அவ்வளோக்கா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் நான் இந்த மாதிரி நிறையா இருக்கிறத வேஸ்ட் பண்ண வேணாம்னு எடுத்திருக்கேன். பெயிண்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி டப்பா, அதை வந்து ஒரு பாட் மாதிரி நான் வந்து செட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த ஹோல்ஸ் வந்து இந்த கேப் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் நான் அந்த கேப்பை கொஞ்சம் பெருசு பண்ணுறதுக்காக சிசர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தான் அடுத்தது சென்டரில் வந்து கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் கரெக்டாகிடுச்சு. ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்க, அதாவது ஸ்ட்ரைட்டாக. இப்போது நீட்டாக ப்ளேஸ் ஆகிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறேன். ப்ரௌன் கலர் வந்து அதுலேயே கொஞ்சமாக கொட்டி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி ஃபுல்லாக டச்சப் பண்ண போகிறேன். இதே மாதிரி பண்ணிக்கோங்க. பெயிண்டிங் பண்ணால் நல்லா இருக்காது. பிளாஸ்டிக்கில் பெயிண்ட் பண்ணால் ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ணால் நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். கீழே நான் அடிக்கலை, அது தெரிய போகிறதில்ல, அதனால் நான் அடிக்கலை. நெக்ஸ்ட்டு வந்து ஹாட் க்ளூ கன் வந்து சுவிட்ச் போட்டு விட்டுறேன். அது ஹீட் ஆகிறதுக்குள்ளே இந்த மாதிரி தான் ஸ்டிக் பண்ணணும். அந்த ஹாட் க்ளூ கன் ஹீட் ஆகிறதுக்குள்ளே இந்த மாதிரி நான் வந்து சின்ன ஒரு போ மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அதை அந்த பாட்டில் ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நான் இப்போ ஸ்டிக் பண்ணுற மாதிரியே இந்த தெர்மாக்கோல் பால்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஹாட் க்ளூ கன்லேருந்து வர அந்த சிலந்தி வலை மாதிரி இருக்கிறத அதெல்லாம் எடுத்துருங்க. இதே மாதிரி நீட்டாக எடுத்துக்கோங்க. அது இருந்துச்சுன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கப்புறமா பாட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த பாட்டை வந்து இந்த மாதிரி போ வந்து நான் அதில் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரி நீட்டாக பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் இப்போது இந்த ட்ரீயை வந்து அதில் வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். இதே மாதிரி தான் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன தெர்மாக்கோல் பால் வந்து கீழே ரெண்டுலேயும் அந்த போவில் வந்து நீட்டாக இதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டேன். ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து வெளியில் ஸ்விட்ச் போர்டுக்கு மேலே வந்து நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு கிராஃப்டில் பார்க்குற வரைக்கும் டாடா பாய்.